பார்த்திருக்கிறேன். We are one in Christ. Okay. Happy to see him. His wife and his children. அவருடைய மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க. வாழ்த்து சொல்லுங்க, நலம் விசாரிங்க, தேவனுடைய அன்பை நம்ம பகிர்ந்து கொள்வோம். ஆமென். Okay. Our title today is commitment. இன்றைக்கு நம்மளுடைய தலைப்பு வந்து commitment. In Christian discipline, this is one side, a part. Okay? There are a lot of things in Christian discipline, and this is one of it. கிறிஸ்தவ ஒழுக்கம் அப்படின்றதுல நிறைய பகுதிகள், காரியங்கள் இருக்கிறது. அதுல ஒன்று இது கமிட்மெண்ட், ஒப்புக்கொடுத்தல் அப்படின்ற ஒரு பகுதி. What is true commitment to God? ஆண்டவருக்கு உண்மையான ஒப்புக்கொடுத்தல் அப்படின்னா என்ன? How to be committed to God? எப்படி ஆண்டவருக்கு நம்ம ஒப்புக்கொடுக்கப்பட்டவர்களா இருக்கிறது? Commitment means the act of committing oneself, pledging, engaging, or promising oneself to the other. It's a kind of agreement or a covenant, long lasting one. ஒப்புக்கொடுத்தல் என்று சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு சமர்ப்பிக்கிறது, அவங்களோடு இணைப்படுதல், அவங்களுக்கு நம்ம உறுதிமொழி கொடுக்கிறது, கடைசி வரைக்கும் அவர்களோடு இருப்பது, ஒரு உடன்படிக்கைக்கு ஒப்பதாக காணப்படுகிறது. Commitment is a conscious choice to do something. It's related with our mind and conscious. இந்த ஒப்புக்கொடுத்தல் அப்படின்றது நம்மளுடைய சிந்தனையில நம்ம என்ன செய்ய வேண்டுமா, தீர்மானம் எடுத்து ஒரு காரியத்தை செய்கிறது. Not just when I feel like doing it. நம்ம ஆசைப்படுகிற அல்லது உணர்கிற விரும்புகிற நேரம் மட்டுமல்ல. I do it regularly. As a matter of principle. எப்பொழுதும் அதை செய்யணும். ஒரு அடிப்படை கொள்கையாக காணப்பட வேண்டும். We live in a time where commitment is not important anymore. Current world is such. இன்றைய உலகம் எப்படி இருக்குன்னா, ஒப்புக்கொடுத்தல் அப்படின்றது முக்கியம், அவசியம் என்பதை நம்ப மாட்டாங்க. நம்ப முடியாத ஒரு உலகமாக காணப்படுது. That's why we see the divorce rates are alarming, increasing day by day. இதனுடைய விளைவு நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அதிகமான விவாகரத்துகளை நம்ம பார்க்கிறோம். Single mothers, orphans, split families, all kind of things. இப்ப இந்த ஒப்புக்கொடுத்தல் இல்லாததுனால நம்ம இன்றைக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நிறைய தனித்து வாழ்கின்ற தாய்கள், உடைந்த குடும்பங்கள், பெற்றோரற்ற குழந்தைகள், விவாகரத்து அதிகமாக காணப்படுகிறது. Because it related with commitment. திருமணம் என்று வரும் பொழுது, குடும்பம் என்று வரும் பொழுது அங்கே என்ன இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஒப்புக்கொடுத்தல். It's not just one day show. Okay? ஒரு நாள் காரியம் அல்ல. Sometimes when I go to weddings, I'll see everything. Okay? The preparation, planning, how much they spend, everything I see, and then I ask myself, all are good. How about their commitment? Whatever they do for the wedding, it won't help them. But their inner commitment, that's going to make them to last in their covenant. இப்போ இந்த ஒவ்வொரு திருமணங்களை நான் பார்ப்பேன். இந்த ஜோடனைகள், அவங்க ஆயத்தம் காரியங்கள் இதெல்லாம் நான் பார்த்துட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி நான் கேட்பேன்.
இவங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்தல் என்பது எப்படி இருக்கு? இவங்க கடைசி வரைக்கும் இந்த உடன்படிக்கையில நல்லா வாழ போறது இந்த கல்யாணத்துல என்னென்ன செஞ்சாங்களோ அதனால இல்ல. ஆனா அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட ரீதியில உள்ளுக்குள்ளாக செய்திருக்கிற அந்த ஒப்பு கொடுத்தல், அதுதான் அந்த உடன்படிக்கையை நிலைநிற்க செய்யும். No one wants to be committed to one partner for the entire life. This is the current situation. இன்றைய நிலைமை என்னன்னா, ஒருத்தரோடு கடைசி வரைக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது அநேகருக்கு பிடித்தம் இல்லாததா இருக்கு. That's why we see divorces. அதனால தான் நம்ம அதிக விவாகரத்துகளை நம்ம பார்க்கிறோம். Adults feels that they are hardly any close friends compared to the adults a decade ago. Okay, the adults. Okay. மூத்தவர்கள், வளர்ந்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, முந்தைய காலத்துல உள்ளவங்களுக்கு நிறைய கூட்டாளிகள் இருந்தாங்க, இப்போ உள்ளவங்களுக்கு கூட்டாளிகள் போல. இதை நம்ம அறிகிறோம். Those days we have a lot of friends. Nowadays they have less friends because the issue of commitment. ஏன் இந்த குறைந்த கூட்டாளி அப்படின்னா, இந்த ஒப்பு கொடுத்தல் அப்படின்றது அங்க இல்ல. இந்த ஒப்பு கொடுத்தல் இல்லைங்கும் பொழுது அங்க என்ன இருக்காதுன்னா, அதிக உறவுகளை நம்மளால ஸ்தாபிக்க முடியாது. குறைந்த உறவுகளோடு நம்ம வாழ்வோம். So let's go to the scripture. Isaiah chapter 26 verse 3. ஏசாயா 26 வசனம் 3. Isaiah chapter 26 verse 3. ஏசாயா 26வது அதிகாரம் வசனம் 3. Thou wilt keep him in perfect peace, whose mind is stayed on thee, because he trusted in thee. Verse 4. Trust ye in the Lord forever, for in the Lord Jehovah is everlasting strength. வசனம் 3-4. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். Isaiah speaks about this. Those who trusted the Lord. Okay. God will keep him in perfect peace, whose mind is stayed on thee, because he is trusted in thee. The commitment is related with conscience and mind. Okay? That's what Isaiah says. Whose mind is stayed on thee, because he trusted in thee. இந்த ஒப்பு கொடுத்தல் என்பது மனதோடும் எண்ணத்தோடும் சிந்தையோடும் இணைக்கப்பட்ட ஒன்று. அதனால அவர் சொல்றார், உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன். மனம். Okay? Our relationship with God need to be a committed one. தேவனோடு நமக்குள்ள உறவு ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட உறவாக இருக்க வேண்டும். In this life we wanted to be success, we wanted to have hope, peace. We need to stay committed to God. இந்த புதிய வாழ்க்கையில நம்ம வெற்றியாக நம்பிக்கையோடு சமாதானத்தோடு இருக்கணும்னா, நம்ம ஆண்டவரோடு நமக்கு என்ன இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஒப்பு கொடுத்தல், ஒரு இணைப்பு இருக்க வேண்டும். No matter what our circumstances are,
If we are committed, he is there to redeem us and help us. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், சவால்கள் வரலாம். ஆனால் அந்த ஒப்பு கொடுத்தல் என்று இருக்கும் பொழுது அவர் அங்கு இருக்கிறார், நம்மை விடுவிக்க, காப்பாற்ற. See, what is commitment? I'll give you a illustration. இந்த ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி உங்களுக்கு நான் சொல்றேன். A man wanted to buy a house, but he is unable due to the price. ஒருத்தர் வந்து வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அவரால் வாங்க முடியல. என்ன விலை? Even nowadays you see the price of the house is so high, very hard to buy house. Somehow or other the seller negotiate with the buyer. Okay, he comes down, he negotiate with him, and then he gave him half price under condition. Okay, under condition. இந்த விக்கிறவன் என்ன செய்யறான், வாங்குறவன்ட்ட சரி இவன் வாங்க விரும்புறானே அப்படின்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இதுக்கு வந்து என்ன செய்யறாரு, பாதி விலைக்கு கொடுக்கிறார். ஆனா ஒரு நிபந்தனையோடு. Okay, he says, the seller says, I own one nail in this house at the top post of the main entrance. And then he nailed a nail on the top post, in the main entrance of the house. அந்த வீட்டை விற்கிறவன் சொல்றான், இந்த வீட்டை நான் உனக்கு விற்கிறேன், ஆனா இந்த வீட்டுல எனக்கு இந்த நுழைவாயில்ல அந்த நிலையில ஒரே ஒரு ஆணி அடிக்கிறேன், இந்த ஆணி மட்டும் எனக்கு சொந்தம். This nail belongs to me, but the whole house belongs to you. Will you agree? And then the buyer say, okay. வீடு விற்கிறவன் சொல்றான், இந்த நிலைக்கால அடிக்கிற இந்த ஆணி மட்டும் எனக்கு சொந்தம், இந்த வீடு உனக்கு சொந்தம். ஓகேயா? நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? ஓகே. People say okay. Okay. Few years pass, maybe 8, 9, 10 years, and then the seller came. ஒரு 8, 9, 10 வருஷம் கழிச்சு அந்த வித்தவன் வரான், வந்துட்டு he asking, I want to buy back my house. You sell it to me. அவன் சொல்றான், நான் வீட்டை வாங்க போறேன், எனக்கு வித்துரு அப்படி. He says cannot. So the seller he went and then he took a dead dog. He took a dead dog and then hung it on the nail on the main entrance of the house. அந்த வீடை வித்தவன் என்ன செய்யறான், ஒரு செத்த நாயை கொண்டாந்து அவனுக்கு சொந்தமான அந்த ஆணியில தொங்க விடுறான். And then this fella, new buyer, he complained. Then they went to court and then the court says he has every right because the nail belonged to him. Sometimes you see the judgment also swings back to somebody. சில வேளைகள்ல பாருங்க, நியாய தீர்ப்பு கூட சட்டம் கூட சிலவங்களுக்கு உதவி இருக்கு. So the new buyer, he can't live in it because of the smell of the carcass. அந்த செத்து போன நாயினுடைய துர்நாற்றத்தினால அவனால வாழ முடியாதனால வாங்கினவன் என்ன செஞ்சான், வித்தான். Okay, so what we learn here, the commitment. இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? See, the sad reality is that the same is true of those who leave just one area of their life uncommitted to Christ. இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, கிறிஸ்துவோடு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு சின்ன பகுதியாவது நீங்க ஒப்பு கொடுத்தல் இல்லாம விட்டுட்டீங்கன்னா தான் வரும். If you leave a ground
A small area without fully committed to Christ, I tell you, the devil will bombard us. நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இடம் கொடாதிருங்கள் அப்படின்ற ஒரு பிசாசு. அந்த மாதிரி ஒரு இடத்தை விட்டுட்டீங்கன்னா பிசாசு என்ன செய்ய போறான்? அங்க போட்டு உங்களை தாக்க போறான். So commitment means full, complete, 100%. Because the devil is like a roaring lion. He's looking for a ground. Even a nail enough for him. பிசாசனவன் என்ன செய்யறான்னா, கர்ஜிக்கிற சிங்கம் போல இங்கும் அங்கும் சுற்றி அலைந்து திரிகிறான். அவனுக்கு ஒரு ஆணை கட்ட கூட போதும். See how smart the seller plays a nail and then he says it's mine. Even a small thing, the devil can claim you, can take you back to the kingdom of darkness. ஒரு சின்ன இடத்தை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிசாசானவன் உங்களை அப்படியே திரும்ப இருளின் ராஜ்யத்துக்கு கொண்டு போயிடும். Don't look down on him. பிசாசு மட்டும் குறைஞ்சு இடம் போட்டுறாதீங்க, உங்களை அப்படியே கொண்டு போயிடுவான். So we need to be careful. We need to be vigilant. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். Sometimes we think this is the culture. சில வேளையில நம்ம என்ன நினைக்கிறோம், இதான் கலாச்சாரம் நினைக்கிறோம். Sometimes we think this the modern trend. சில வேளையில நம்ம நினைக்கிறோம் இதான் நாகரிகமான முறைகள் அப்படின்னு நினைக்கிறோம். Don't be cheated by the devil. பிசாசுனால என்ன செஞ்சிராதீங்க, வஞ்சிக்க இடம் கொடுத்துறாதீங்க. The one small unowned nail can have something rooting garbage hung on it and devastate our spiritual life. A small thing can ruin our spiritual life. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த ஆணி போல ஒரு ஆணி போதும், அதில் ஏதாவது தொங்கி அதில் ஏதாவது மாட்டி நாற்றம் எடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கை வீணாக்கும். நம்ம எச்சரிக்கையாக இருக்கும். Don't think a small thing, the small matter, the small issue. Don't look down like that. நீங்க ரொம்ப சின்ன காரியம் தான் இதெல்லாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அது உங்களை அப்படியே என்ன செஞ்சிடும், பிசாசானவன் அழுக்க நாற்றத்தை கொண்டாந்து நம்மளை வீணாக்கி. Our most desperate need as Christians is to have every area of our lives committed to walking with Christ. We need to be fully committed to Christ, to walk with Him. நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில கிறிஸ்துவோடு கூட அனுதினமும் எப்பொழுதும் நடக்க முழுமையாக நம்மளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். If not, we cannot walk. You see, last Thursday in Ooty, we went to village, the Aborigines village. போன வாரம் வியாழக்கிழமை ஊட்டியில அந்த பழங்குடி மக்கள் கிராமத்துக்கு போயிருந்தோம். You see, their custom, we cannot wear shoe, no socks. Okay? To enter into their village, we cannot wear shoe and socks. We were looking to each other. They all are Christians, born again. They say the place we live here is holy. It's a sacred place. So you cannot wear shoe, no socks. So in order to walk with them, in order to be with them, we had to remove it. That's kind of commitment. அப்ப பாருங்க, அவங்களோட நாங்க நடக்க, அவங்களோடு நாங்க ஐக்கியப்பட, அவங்க இடத்துக்குள்ளாக போவதற்கு நாங்க ஒரு ஒப்பு கொடுத்தல் பண்ணணும். என்னன்னா அதை கழுகணும். Similar in walking with Christ,
day by day to walk with him, we need to remove many things. So we need to have a true commitment. அனுதினமும் கிறிஸ்துவோடு நடக்க நம்ம நிறைய காரியங்களை விடணும். அதற்கு என்ன இருக்குன்னா நமக்கு ஒரு ஒப்பு கொடுத்தல் காணப்பட வேண்டும். What is true commitment towards God? உண்மையான ஒப்பு கொடுத்தல். தேவனுக்கு நம்ம உண்மையான ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன? I mean the cost of following Jesus. இயேசுவை பின்பற்றுவதில் உள்ள விலைக்கரையம் என்ன? You see, there is a cost. Sometimes we overlook the cost of following Jesus. We look to Luke chapter 9 verse 57 to 62. That's the portion, but we're going to read a few scriptures from there. Luke here records for us in this passage an account of three men who Jesus met as he traveled along with his disciples. இங்க லூக்கா நமக்கு என்ன காண்பிக்கிறார் என்றால் இந்த வேத பகுதியில அவருடைய பிரயாணமா போகும் பொழுது சீசரோடு கூட மூன்று விதமான ஆட்களை பார்க்கிறார். Three kinds of people. Okay, in his journey he going to meet three kinds of people. Two of these men declared that they wish to follow Jesus, to become his disciples. அதுல ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னா இயேசுவிட்ட நான் உங்களை பின்பற்றணும், உங்களுடைய சீஷராக மாறணும் அப்படின்றாங்க. The other was one whom Jesus summoned to follow him. அதுல ஒருத்தனை இயேசு என்ன சொல்றாரு, நீ என் பின்னால வா, என்னை பின்பற்று அப்படின்றார். It is interesting that all the three backed out because they did not have the commitment to follow Jesus. So மூணு பேர் என்ன செஞ்சாங்கன்னா பின்வாங்கி போயிடுறாங்க. இயேசுவை பின்தொடர அவங்களுக்கு பிடிக்கல, முடியல. Let us study these three men. Okay, that's a summary. அது ஒரு சுருக்கம் நம்ம ஆராய்ந்து பாருங்க. Verse 57. 57வது வசனம். And it came to pass that as they went in the way, a certain man said unto him, Lord, I will follow thee whithersoever thou goest. 58. And Jesus said unto him, foxes have holes, and birds of the air have nets, but the Son of Man hath not where to lay his head. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கிடமில்லை என்றார். True commitment is more than involvement. Okay? Sometimes we involve and then we think we are committed. It's more than that. முழுமையான ஒப்பு கொடுத்தல் என்பது பங்கெடுப்பதை காட்டிலும் அதிகமானது. சில வேளையில் நம்ம பங்கெடுத்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். Okay? So commitment and involvement is a different thing. Okay? ஒப்பு கொடுத்தலும் பங்கெடுத்தலும் அல்லது ஈடுபடுதலும் ரெண்டு வித்தியாசமான காரியம் என்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். Man makes a powerful and profound promise to Jesus. He will follow him wherever he goes. So this fellow he says, I will follow you wherever you go. இவன் என்ன சொல்றான்னா, இயேசுவே நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ நான் என்ன செய்றேன், அங்கெல்லாம் வர்றேன். I will follow you. I will come with you wherever you go. It's kind of a unthinking words. Okay, he never thought anything, simply just throw words. என்ன செய்யலன்னா நிதானிக்கல, யூகிக்கல, யோசிக்காம என்ன செய்யணும், அள்ளி வீசுற வார்த்தை. Okay, sometimes the youngsters do this. சில வேளையில வாலிபர்கள் என்ன செய்வாங்க, once they look they say, you are my life, forever I will be with you. You come into my life, you will make
my life joyful. Okay, சில வேளையில வாலிபர்கள் இப்படிதான் பார்த்த உடனே நீதான் என் உலகம், நீ என் வாழ்க்கையில வந்துட்டீன்னா என் வாழ்க்கையே நல்லா இருக்கும் அப்படின்றாங்க, அள்ளி தூவிடுவாங்க. Okay, those who are married, you know what you promise, how we live. Okay, sometimes we have to be wise before we make decision, make choices. This fellow is simply telling, wherever you go, I will follow. என்ன சொல்றான்? கண்மூடித்தனமா சொல்றான், நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் நானே வருவேன். The man was sincere. அவன் நிஜமா தான் சொல்றான். He wanted to follow Jesus. அவன் வந்து இயேசுவை பின்பற்ற விரும்புகிறான். He wanted to be a part of what Jesus was doing and he wanted to make a difference. இவன் இயேசு செய்கிற காரியத்துல பங்கெடுக்க ஈடுபட விரும்புகிறான், அதுல பங்குள்ளவனாக இருக்க விரும்புகிறான், ஒரு மாற்றத்தை காண விரும்புகிறான். But his decision was based on all the popularity and miracles that Jesus was performing. He knew that Jesus done miracles and wonders. இவனுக்கு தெரிந்தது இயேசு அற்புதம் அடையாளங்கள் செய்திருக்கிறார் என்று. அதை அடிப்படையாக வைத்து அவன் என்ன சிறந்த தீர்மானம் எடுக்கிறான். He did not think about the cost a person has to pay for being a disciple and blindly committed to be Jesus follower. He just blindly, he don't know the cost of being a disciple or follower. இவனுக்கு வந்து என்ன தெரியலன்னா, ஒரு சீசனுடைய அல்லது இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களுடைய விலைக்கிரயம் என்ன அப்படின்றது அறியல. கண்மூடித்தனமா என்ன செய்யறான்னா, நான் உங்க பின்னால வர்றேன் அப்படின்னு. True commitment has a cost to pay. உண்மையான ஒப்பு கொடுத்தலுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு விலைக்கிரயம் இருக்கிறது, நம்ம கட்டாயம் கட்டியாகும். Many of us commit to do things, commit for ministry, but we do not pay the cost. We commit our life, we commit to a church, we commit to ministry, but we do not pay the cost. அநேக வேலைகள்ல பாருங்க, நம்ம இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், சபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், ஆனா விலைக்கரையத்தை நம்ம என்ன செய்யல, நிறுத்து பார்க்கல. என்ன விலை? It's not free. Okay, salvation is free. Following Jesus, being a disciple, being a believer, is not free. There is a cost. We need to pay. ரட்சிப்பு என்பது இலவசம். ஏன் இலவசம்? இயேசு கட்டிட்டார். Why free? Jesus paid the cost. But to be a Christian, there is a cost. கிறிஸ்தவங்களாய் இருப்பதற்கு ஒரு விலைக்கரையம் இருக்கிறது. To be a member of a church, there is a cost. ஒரு சபையில நீங்க அங்கத்துவமா இருக்க போறீங்களா, அதுக்கு விலைக்கரையம் இருக்குது. You want to be in the ministry, there is a cost. ஊழியத்தில் இருக்க போறீங்களா, என்ன இருக்கு விலைக்கரையம்? You see, in India, we went to preach in certain places, but the cost is different. In some places, the ladies need to cover their head, strictly need to cover. AG church, that's the cost. If you wanted to preach there, you need to cover. Some of the AG church cannot wear ring, even wedding ring. That's the cost. If you wanted to preach there, you need to remove your ring. Yes, Assemblies of God Church இந்தியாவுல நீங்க பிரசங்கம் பண்ணணும், சாட்சி சொல்லணும்னா சகோதரிகள் முக்காடு போட்டாகணும். சாட்சியா முக்காடு. பிரசங்கம் பண்ணணும்னா பாஸ்டர் நகை, சரிங்களா? கல்யாண மோதிரமா இருந்தா கூட கழட்டி ஆகும். மோதிரமா பிரசங்கமா.
Lucky I went to places to preach. I say, can they ring? They say, okay, can, no problem. Escape. நான் 2 இடத்துக்கு போன பிரசங்கம் பண்ண 2 இடத்துலயும் கேட்டேன், மோதிரம் போட முடியுமா? முடியும்னாங்க. தப்பிச்சேன், எல்லாம் கழட்டி வைக்கும். See, that's the cost. Okay, that is the cost. In some place they say white and black, no other colors. That's the cost. We think easy. நம்ம நினைக்கிறோம் சுலபம் அப்படின்னு. There is a cost. ஒரு விலைக்கரையும் இருக்கிறது. Many of us, okay, true commitment is I have decided to follow Christ. No matter what come against me, who oppose me, I will be committed to Jesus as long as I live. This is how we say. Okay, I have decided to follow Jesus. No matter what come against me, who oppose me, I will be committed to Jesus as long as I live. This is what we done at the beginning. ஆரம்பத்தில் நம்ம என்ன செஞ்சோம்னா, நான் தீர்மானம் எடுத்து விட்டேன், இயேசுவை பின்பற்ற, என்ன வந்தாலும் என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் யார் எதிர்த்தாலும் வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். See, this man lacked commitment. Jesus discerned that. Okay? Jesus discerned that. இந்த மனிதனுக்குள்ளாக ஒரு இந்த ஒப்பு கொடுத்தல் ஒரு குறை காணப்பட்டது. இயேசு அதை உணர்ந்தார். So Jesus is telling to him in verse 58, அந்த 58வது வசனத்தில் சொல்றாரு, foxes have dens and birds have nests, but the Son of Man has no place to lay his head. இயேசு சொன்ன ஒரு மறு உத்தரவு அப்படின்னா, நரியனுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார். You see, this is the answer Jesus gave to him. That means Jesus is telling he is the busiest man. இயேசு என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து அதிக அலுவல் வேலை உள்ள ஒரு மனுஷர். He never say he don't have place to lay down. அவருக்கு தலை சாய்க்கவோ படுக்கவோ இடம் இல்லைன்னு சொல்லல. But he is telling, that's the Jewish way of telling something. He says, I'm the busiest man. Okay? For him, sleep is not an important thing. இயேசுவுக்கு தூக்கம் அப்படின்றது முக்கியமான ஒன்று அல்ல. Even to own some things is not an important thing for Jesus. But not for us. இயேசுவுக்கு வந்து வீடு வாங்கணும், வீடு இருக்கணும்ன்ற எண்ணம்லாம் இல்லை. ஆனால் நமக்கு இருக்குது. இதை நம்ம அறியணும். அல்லைங்களா? So that's what he is telling to that man. Jesus ministry life was a toughest life. இயேசுவுடைய அந்த ஊழிய வாழ்க்கை ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. After Jesus told this, I believe this man never came back to become a follower of Christ, because he did not want to commit himself to Jesus when the going got tough. You see, Jesus indirectly telling to him the toughness of his life and ministry by saying, foxes have dens and birds have nests, but the Son of Man has no place to lay his head. That's the toughness of the ministry life, toughness of his own life. இயேசு கிறிஸ்துவின் ஊழிய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமானது, கஷ்டமானது என்பதை அவர் என்ன செய்யறார், அந்த மனுஷனுக்கு நரிகளுக்கு குழி இருக்குது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்கு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை அப்படின்றதுல சொல்லி முடிச்சோன்னா அவர் என்ன செய்யறான், போறான்.
The sad reality is that most people settle for being involved without ever making a commitment. We wanted to involve but not a commitment. நிறைய வேலைகள் நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம பங்கெடுக்க விரும்புகிறோம் ஆனா ஒப்பு கொடுக்க விரும்புவதில்லை. Being involved means that you can do what you want. That is involvement. பங்கெடுத்தல் அப்படின்னா என்ன தெரியுங்களா? நீங்க என்ன விரும்புறீங்களோ அதெல்லாம் செய்யலாம். அதான் பங்கெடுத்தல். விளங்குதா? As you want and as you feel like doing it. நீங்க என்ன உணர்றீங்களோ, என்ன ஆசைப்படுறீங்களோ, எதை செய்ய விரும்புறீங்களோ அதெல்லாம் செய்யறது தான் பங்கெடுத்தல். But commitment means that you are at the call of Jesus 24 hours a day, 7 days a week and 365 days a year. That is commitment. ஒப்பு கொடுத்தல் அப்படின்றது அனுதினமும் 24 மணி நேரம் 7 நாள் வருஷம் முழுவதும். Okay, an illustration to understand it. ஒரு சின்ன கதை. Okay, pig and a chicken went on a walk. கோழியும் பன்னியும் ரெண்டு நடந்து போயிட்டு. As they walked along, they read a signboard. Donate for a breakfast to benefit the poor. Okay? Chicken and pig are on a walk. They saw a signboard, advertisement. It says, donate for a breakfast to benefit the poor. ஒரு கோழியும் பண்டியும் அப்படியே நடந்து போகுது. மக்கானிங்க போகும்போது அங்க ஒரு சைன் போர்டு பாக்குது. ஒரு காலை உணவு என்ன செய்யுங்க? டொனேட் பண்ணுங்க. காலை உணவு கொடுத்து ஒரு ஏழைக்கு ஆசீர்வாதமா இருங்க அப்படின்ற ஒரு எழுத்த பார்க்கிறாங்க. The chicken said to the pig, we both should donate to the poor. கோழி சொல்லுது, சரி வா நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்வோம்? ஏழைகளுக்கு ஏதாவது கொடுப்போம், ஏதாவது செய்வோம் அப்படின்னு. Okay? The chicken said, you give your meat, you give your meat, I'll give my egg. Okay? So the கோழி சொல்லுது, மண்டியே நீ உன் இறைச்சி கூட நான் முட்டை கொடுக்கிறேன். You understand? One is going to give life. One is just involved by giving egg and then escape. விளங்குறீங்களா? மண்டி வந்து முழு உயிரையும் கொடுக்க போகுது. இதான் கமிட்மெண்ட், ஒப்பு கொடுத்தல். கோழி வந்து முட்டையை கொடுத்து கிளம்பிடும். இதான் ஈடுபாடு, பங்கெடுத்தல். Okay? So commitment is life giving, giving you wholly, fully. It's not like the chicken give one egg and then just go off. Another egg, another day. Another egg, another day. Not like that. இந்த ஒப்பு கொடுத்தல் அப்படின்றது பங்கெடுத்தலோடு சமமானதல்ல. Commitment and involvement is not equal. It is different. Commitment, you are going to give you wholly, fully, like the pig. Okay? The second man, verses 59 to 60. இரண்டாவது மனிதர் 59 to 60 வரை. He said to another man, follow me, but he replied, Lord, first let me go and bury my father. Jesus said to him, let the dead bury their own dead, but you go and proclaim the kingdom of God. வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றுவாய் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணவர் எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு என்றார்.
You see, here Jesus calls the second man, but he asked permission to go and marry his father. இங்க இரண்டாவது மனிதனை பாருங்க, இயேசு அழைக்கிறார், இயேசு கூப்பிடுறாரு. ஆனா அவன் என்ன செய்யறான்? அனுமதி கேட்கிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? மரித்தோர தாய் தகப்பனை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்கிறார். See, Jesus gave him a blunt reply. He said, let the dead bury their own dead. Let the dead bury their own dead. இயேசு பார்த்தீங்கன்னா ஒரு மழுங்கி போன ஒரு பதில் கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். Jesus talking very tough, a tough answer. ஒரு கடினமான ஒரு பதில் கொடுக்கிறார். Does Jesus don't have compassion when our loved one dies? இந்த பதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமானவங்க இறந்த பொழுது இயேசுக்கு அக்கறை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி இருக்கு. You see, we miss the scripture. We have to see what is going on over there. We read the scripture as though his father and mother are dead and he is with Jesus and Jesus is calling him. This is how we understood. இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது நம்ம எப்படி நம்ம புரிந்து கொள்றோம் அப்படின்னா, இவனோட அம்மா அப்பா 2 பேர் இறந்துட்டாங்க, இவன் இயேசு கூட இருக்கிறான், இயேசு கூட கூப்பிடுறாரு அப்படின்னு நினைக்கிறோம். That's not the story. The story is they are alive. They are alive. If they are dead, he won't be at the place of Jesus. அவங்க அம்மா அப்பா 2 பேரும் இறந்துருந்தாங்கன்னா அவன் இயேசு கூட இருக்க மாட்டான். அவங்கள அங்க வீட்டில் விட்டுட்டு எங்க இருக்க மாட்டான். If the parents are dead, he won't leave them in the home and then be with Jesus. Okay? Jesus was on the move. He's going forward. இயேசு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல இல்ல, அப்படியே போய் கொண்டே இருக்கிறார். அப்ப அவங்க அம்மா அப்பா விட்டுனா வந்திருக்க மாட்டான். He is asking to take care of his family, mean the parents, until they die. இவன் இயேசு கிட்ட என்ன கேட்கிறான்னா, எங்க அம்மா அப்பா சாவற வரைக்கும் அவங்கள நான் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், என்ன செய்யுங்க, அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறான். ஓகே, after they die I'll follow you. Until they leave I cannot follow you. I cannot commit. After they die I commit. That's what the second man is telling. The ரெண்டாவது மனுஷன் என்ன சொல்றான்னா, எங்க அம்மா அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னால ஒப்பு கொடுக்க முடியாது, இறந்த பிற்பாடு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னா. His priority is family. Okay? First family, then Jesus. Okay? இந்த ரெண்டாவது மனிதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா குடும்பம். முதலாவது குடும்பம், இரண்டாவது இயேசு. See, God wants the first place. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் முதல் இடத்தை எதிர்பார்க்கிறார். எனக்கு முதல் இடம் கொடு என்று என்ன செய்றார்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So this is the cost and the commitment. இதான் விலைக்கரையும் ஒப்பு கொடுக்கிறது. The cost is put your family second, God is first. இதனுடைய விலைக்கரை என்ன? குடும்பம் இரண்டாவது, முதல்ல ஆண்டவர். First God, second your family, then only ministry, other involvement. முதல்ல ஆண்டவர், இரண்டாவது குடும்பம், அடுத்ததுதான் ஊழியங்கள், பங்கெடுத்தல் எல்லாம். God is first. That we should understand. So this man, because of his family is first, he saying he cannot. இந்த மனிதன்
தன்னுடைய குடும்பம் முதலாவது என்று நினைத்ததுனால அவனால இயேசுவோடு பின்பற்ற முடியல. True commitment is giving priority to God. உண்மையான ஒப்புக்கொடுத்தல் அப்படின்றது தேவனுக்கு நம்ம முன்னுரிமை அல்லது முதலிடம் கொடுக்கும். See, there is nothing wrong with caring for our family, because our family is a gift from God and we are instructed by scripture to take care of them. We need to understand that family is a gift from God. குடும்பம் என்பது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், ஒரு பரிசு. இதை நம்ம பராமரிக்கணும். வசனம் அதான் சொல்லுது, பராமரிக்கணும், பாதுகாக்க வேண்டும். Here Jesus speaking about the priority. இயேசு வந்து முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறார். He wants us to make him first in our life. No other place will do. First God. இயேசு என்ன சொல்றாருன்னா, முதலிடம் எனக்கு கொடு, முதல் எனக்கு, அப்புறம் தான். Secondly, Jesus says to his disciple to commit to be a disciple of Christ because the work is plenty. Why he wants us to commit me? The work is plenty. Whichever generation, whichever century are, the work is plenty. ஏன் ஆண்டவர் அந்த ஒப்பு கொடுத்தலை எதிர்பார்க்கிறார் என்றால், வேலை அல்லது அறுப்பு வந்து கூட, ஆட்கள் குறைவு. எந்த காலமாக இருந்தாலும், எந்த ஆண்டாக இருந்தாலும் அறுப்பு முடியும். In whatever century we are living, the work is plenty. The sinners are a lot. Okay? Went to India. I asked some pastors, what are the percentage of Christians in India? Okay, very less. 3 point something only. God brought Thomas to India, but 3.5% only Christians in India. They cannot overcome the cultural barrier. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தோமாவை கொண்டு வந்தார். என்னத்துக்கு அப்படின்னா சுவிசேஷம் பரவணும். ஆனால் 3.5% தான் கிறிஸ்தவர்கள். ஏன் பரவ முடியலன்னா கலாச்சாரம். See, Indians, for them the culture is important. So Christianity sometimes overlooks the culture. Okay? இந்தியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கலாச்சாரம்ன்றது முக்கியம். ஆனால் கிறிஸ்தவர்களோட கலாச்சாரத்தை அவங்க என்ன செஞ்சிடறாங்க, பொருட்படுத்த மாட்டாங்க. We are okay when ladies are wearing sari. நமக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் சாரி கட்டினா பிரச்சனையே இல்லை. If I come with dhoti, then it's an issue. Okay? Many asking me, how come you wear dhoti? எனக்கு பாருங்க, நம்ம சபையில எல்லாம் பெண்கள்லாம் நீங்க சாணி கட்டிட்டு வரீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வேட்டி கட்டிட்டேன்னா அதை Facebookல போட்டு என்ன வேட்டி கட்டி பிரச்சனை பண்றாங்க எப்படி அப்படின்றாங்க. See, the culture. I wanted to mend the culture. That's why I wear that. I will have a bridge to go to the kingdom of darkness. But our people, the light, those who are in the light, they ask, how come you wear dhoti? What happened to you? நிறைய பசங்க ஏஜிலே கேட்டாங்க, என்னாச்சு அவனுக்கு திடீர்னு வேட்டிலாம் கட்டி நிற்கிற அப்படின்றாங்க. இந்த மாதிரி எப்படி நம்ம அவங்கள கையாளுவது? அப்ப சாரி ஓகே, வேட்டி ஓகே இல்லைன்னா இப்படி என்னதான் அவங்க புரிஞ்சு. That's why the Christianity in India very less. The culture,
culture. We cannot neglect the culture. கலாச்சாரத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா புறக்கணிச்சிடக்கூடாது. கலாச்சாரத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம மதிக்க தெரியும். We need to embrace the culture in order to win some people. Okay? So here Jesus speaks about the priority in our life. The priority in commitment. ஒப்பு கொடுத்தல்ல உள்ள முக்கியத்துவம். In verse in Matthew 16:24. In Matthew 16:24. மத்தேயு 16:24 பார்த்தீங்கன்னா, then Jesus said unto his disciples, if any man will come after me, let him deny himself and take up his cross and follow me. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Jesus here is telling, if a person truly wants to follow him, then everything in his life has to be denied and give him the number one priority in his life. God is number one. The rest are second. இங்க இயேசு என்ன சொல்றாருன்னா, ஒருவன் வந்து உண்மையாகவே என்னை பின்பற்றி வர விரும்பினா என்ன செய்யணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு என்னைய முதல்ல வைக்கணும். You see, we must understand, God never asks us to live like monk, you know. It's not that what it means. ஆண்டவர் நம்ம வந்து சன்னியாசி மாதிரி வாழ சொல்றார் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. He wants us to live a life that was ruling by God, and when God rules, He will help us and enable us to live with our family and with all others. He will enable us. He will never ever ask us to be monks. ஆண்டவர் வந்து நம்மள ஒண்டி கட்டியா தனி கட்டியா சன்னியாசி மாதிரி இருக்க வைக்க மாட்டார். அவருடைய ஆளுகையில, அவருடைய பலத்தினால், அவருடைய சத்துவத்தினால குடும்பத்தோடு மற்றவர்களோடு வாழக்கூடிய அந்த உதவியை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். That's why in the Garden of Eden he made Adam and Eve and then he asked them to multiply. Okay? அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார் என்றால், ஆதாம் ஏவாளை உண்டாக்கி என்ன செஞ்சாரு? நீங்க பலுகி வருவீர்கள் என்றார். Okay? Here three things are important. இங்க மூன்று காரியங்கள் முக்கியமா இருக்கு. The first is denying ourselves. முதலாவது தன்னை வெறுக்க வேண்டும் அப்படின்றார். Say no to self and yes to God. Speaks about self, selfish. சுயநலத்தை குறித்து பேசுகிறார். It's not me, I. Okay? It's God. Lord, you. இங்க வந்து சுயம் நானு அப்படின்னு இல்ல, ஆண்டவர் அப்படின்ற ஒரு எல்லைக்கு வருதல். It is to dethrone ourselves and enthrone God in us. Sometimes we enthrone ourselves up, you know. I, me. சில வேளையில பாருங்க, நம்ம என்ன சொல்றோம், நமக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு சிங்காசனத்தை போட்டு நம்மள அப்படியே உயர்த்தி வச்சிருக்கோம். நான் சொன்னா, நான் செஞ்சா, பலவிதா, நான் ஈடுபட்டா, நான் வந்தா கலகட்டும். Sometimes we think if I enter, there will be something. If I involve, the perfection will be there. It's not you. It's not me. It is Him. So we need to enthrone God in us. We have to lift God in our life. ஆண்டவரை என்ன செய்ய வேண்டுமா?
நம்மளுடைய வாழ்க்கையில உயர்த்த வேண்டும். It is give ourselves up, give up ourselves and hold on to God. நம்மள என்ன செய்யணும்? தள்ளி விட்டு ஆண்டவரை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். That is denying ourselves. The second is take up our cross. நம்மளுடைய சிலுவையை சுமக்கு. That means sacrificial. Okay, sacrificial. இது என்னன்னா பலிகள். Okay, பலிகள். Whenever sacrifice is concerned about others, concerned about the kingdom of God. இந்த பலி செலுத்துதல் அப்படிங்கும் பொழுது மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை, ராஜ்யத்தை குறித்த ஒரு கரிசனை. Sacrificial to the duties of a Christian than our personal comfort. சுயநல சலுகைகள் அல்லது சுயநல காரியத்தை தவிர்த்து கிறிஸ்தவராக நம்முடைய பொறுப்புகள் என்ன, அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். It's not our own comfort. As we read earlier, Jesus said that he has no place to lay his head. It's kind of a comfort. There is no comfort for him. இயேசுனால தலை சாய்க்க இடமில்லை என்று. அப்ப அந்த சொகுசை எல்லாம் அவர் விட்டுட்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. So the third word is follow Jesus. That means willing to go wherever God leads us. இயேசுவை பின்பற்றுதல். என்ன பின்பற்ற அப்படின்றார்ல அப்படின்னா அந்த மனம் வந்து ஆண்டவர் நம்மளை எங்க போக சொல்றாரு நம்ம போவோம். Sometimes we want to go, we wish to go. That's where we are going. But we are not going where the Lord is leading us to go. சில வேளைகளில் பாருங்க, ஆண்டவர் நம்மளை போக சொல்ற இடத்துக்கு போகாம நமக்கு எங்க பிடிக்குதோ, நமக்கு எங்க ஆசையோ, நமக்கு எங்க விருப்பமோ அங்கதான் நம்ம போறோம். Okay? So God need to lead us. Why does Jesus want us to follow him and give him priority? Because he has some work for us. He wanted to use us. He wanted to work through us. இயேசுவே நம்மள அவரை பின்பற்ற சொல்கிறார். அவருக்கே முக்கியத்துவம் கொடுத்து விரும்புகிறார் என்றால் நமக்கென சில அலுவல்களை வைத்திருக்கிறார். நம்ம செய்யணும், நம்மளை அவர் பயன்படுத்தணும், நம் மூலியமாக அவர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். That's why he called Simon and Andrew. அதனால அவர் சீமோனையும் அந்திரேயாவையும் கூப்பிட்டார். In Matthew 4:19, மத்தேயு 4:19 பார்த்தீங்கன்னா, follow me and I will make you fishers of men. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். So he asked them to follow for a work. Okay? Not for a picnic. அவர் அங்க என்னத்துக்கு அழைக்கிறார்னா ஒரு வேலைக்காக அழைக்கிறார். ரெண்டு பேரையும் ஒரு வேலைக்காக அழைக்கிறார். So commitment involves cost and sacrificial. ஒப்புக்கொடுத்தல் என்று வரும் பொழுது விலைக்கரையமும் பலி செலுத்துதலும் அங்கு சம்பந்தப்படுகிறது. So lastly, true commitment is keeping our focus on God. உண்மையான ஒப்புக்கொடுத்தல் அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் தேவன் மேல் இருக்கு. நம்மளுடைய நோக்கம் தேவன் மேல் இருக்கு. To the third man, he said in Luke 9:61, மூன்றாவது மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா, and another also
also said, Lord, I will follow thee, but let me first go with the family which are at home at my house. பின்பு மற்றொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுபவித்து வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். He too committed to his family than Jesus. இவன் என்ன செய்யறான்னா, இயேசுவை காட்டிலும் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். முக்கியத்துவம். In times, even for us, our family, our career will be a hindrance. நமக்கும் அநேக வேலைகள்ல நம்முடைய குடும்பம், நம்மளுடைய தொழில் வந்து ஒரு இடைஞ்சல் மாதிரி காணும். Actually, if we obey to God, we won't lose anything. நம்ம தேவனுக்கு செவிமடுத்தோம் என்றால் நம்ம எதை இழக்க போறது? See, the power of God will enable us to handle everything and be in God committed. ஆண்டவருடைய பலனாகப்பட்டது, இந்த வல்லமையாகப்பட்டது, ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக இருந்து எல்லாவற்றையும் கையாளக்கூடிய அந்த கிருபையை நமக்கு கொடுக்கும். So true commitment is more than involvement. உண்மையான ஒப்பு கொடுத்தல் அப்படின்றது பங்கெடுத்தலை காட்டிலும் அதிகமானது. See, our kids, when they are young, they will have dreams. Okay, they will have dreams. They say, I wanted to be a doctor. Okay, I wanted to be a doctor. And as they grow, and then at the time where they need to make decision, they will say, I wanted to be a policeman. Doctor will become policeman. Okay? You cannot focus on two. You need to focus on one. Choose one, not two. அவங்க வந்து ரெண்டு வந்து என்ன செய்ய முடியாதுன்னா பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒன்னதான் நோக்கு, ஒன்னதான் தேர்ந்தெடுத்தாங்க. So similar, we may desire one. As we grow, we will want to involve in another thing. But the Bible says, commit to the Lord. வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நம்ம தேவனோடு இணைந்து நம்ம செயல்பட நம்ம பிரயாசப்படுறோம். Lastly, we read Romans 12:6. We'll finish it here. ரோமர் 12:6 நம்ம வாசித்து நம்ம முடிப்போம். ரோமர் 12:6. Romans 12:6. Having then gifts differing according to the grace that is given to us. Whether prophecy, let us prophesy according to the proportion of faith. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களான படிக்கிறாங்க. நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடைய விசுவாச பிரமாணத்தை கேட்டதாக சொல்லப்படுகிறது. Here we see Paul says about the divine calling. A divine calling. We all have been called with a divine calling. தெய்வீக அழைப்பை குறித்து பேசுகிறார் Paul. நம்ம எல்லாருக்கும் ஒரு தெய்வீக அழைப்பு இருக்கிறது. See, when God called us, we've been given some gifts and talents to accomplish that call. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைத்த பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு சில வரங்கள், திறமைகள், தாளந்துகளை கொடுத்து அந்த அழைப்பை நிறைவேற்ற அப்படியாக செய்திருக்கிறார். Nobody is
empty in God's kingdom. We all have something. God has deposited something into us. Sometimes we are like not knowing that, not discerning that. Okay, in God we have something within us. ஆண்டவருக்குள்ளாக நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கு. யாரையும் ஆண்டவர் அழைத்து வெறுமனே வைக்கல. நமக்குள்ளாக சில வரங்கள், திறமைகள், தாளந்துகளை வைத்திருக்க. எதற்குன்னா அந்த அழைப்புல நீங்க செயல்பட. All are called to share the good news. In order to share the good news, He has given something within us. நம்ம எல்லாரும் ஏன் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்றால் பிரதானமா சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இந்த சுவிசேஷம் அறிவிப்பதற்கான சில வரங்கள், சில திறமைகள், சில தாளந்துகளை நமக்குள்ளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை பயன்படுத்தாம அதை செய்ய முடியாது. அதை பயன்படுத்துவது, அதை செய்வதற்கு தான் இதை கொடுத்திருக்கிறார். See, without the gift and the talent, we cannot operate in gospel spreading. Okay, so we need to know that what I have, what God has given me. Here it says, having then gifts differing according to the grace that is given to us. It is a special grace. Okay, it's a special grace God has given to us. Everyone, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரோ ஒரு விசேஷித்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை சார்ந்து நம்ம அந்த ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். In other words, be committed in using your gifts and talents of God. Be committed in using our gifts and talents for God. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த திறமைகள், வரங்களை ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்த ஒப்பு கொடுக்க வேண்டும். Commitment to ministry means putting those gifts to work. ஊழியத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்தல் அப்படிங்கும் பொழுது அந்த வரங்களை நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும். See, some of us have the heart to visit people. நம்மள சிலருக்கு பாருங்க, ஜனங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அந்த மனம் இருக்கு. Some have to help people. சிலவங்களுக்கு பாருங்க ஜனங்களுக்கு உதவணும்ன்ற ஒரு எண்ணம். Some have the gift of communicating to people. சிலவங்களுக்கு பாருங்க தொடர்பு கொள்றது. They will call, they will WhatsApp, they will find out. It's a gift. Okay? All of us are not saved. So we need to know what is our gift, what is our talent, what is our specialty. Okay, நம்ம எல்லாருக்கும் பாருங்க வெவ்வேறான காரியங்கள் இருக்கு. நம்மளுடைய திறமை என்ன, நம்மளுடைய சிறப்பு என்ன, மேன்மை என்ன என்பதை நம்ம அறியணும். See, whatever God has placed within us, He wanted to use that to bless this town. ஆண்டவர் நமக்குள்ளாக என்ன வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் வைத்து இந்த பட்டணத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். So all of us are called to be committed to God. நம்ம எல்லாரும் தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். So let us commit ourselves to God. The priority is for God. The first place is for God. நம்ம முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். முக்கியத்துவம் ஆண்டவர், முதலிடம் ஆண்டவர். And then we rely on God. நம்ம தேவனை சார்ந்திருக்கோம். He has given us the gift, talents and the ability to serve in the harvest field. ஆண்டவர் நமக்கு வரங்கள், திறமைகள், இயல்புகளை கொடுத்து அறுவடை களத்தில் வேலை செய்ய கிருபை கொடுத்தார். It is not us, it is Him who works in us. நமக்குள்ளாக கிரியை செய்கிற அவராலே இதையெல்லாம் செய்ய முடியும். நாம் அல்ல, அவர்தான். As Paul says, by the strength of God I can do all things. பவுல் சொன்னார் அல்லவா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று. அதுபோல தேவ பலத்தினால
ஒப்பு கொடுத்தல நிலையாக இருந்து தேவனை சேவை செய்வோம், சுவிசேஷத்தை அறிவிப்போம், ஆத்துமாக்களை மீட்டெடுப்போம். Let us declare the gospel, win the soul, and be a vessel in God's kingdom. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி தேவ ராஜ்யத்தில் தேவனுடைய கருவிகளா இருப்போம். Let us commit ourselves to God. Even today, let us renew our commitment. இந்த நாளில் கூட நம்மளுடைய அந்த ஒப்பு கொடுக்கலாம் மறு உறுதி செய்யும். Commit to Him. Ask His strength. Lean on Him. Let Him lead us and guide us. இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுத்தல புதுப்பிப்போம், ஆண்டவர் சார்ந்திருப்போம், அவரால் வழி நடத்தப்படுவோம், அவரால் நம்ம உபயோகப்படுத்துவோம். Amen. Let us stand to our feet. Thank you, Jesus.